ஹலோ வணக்கம் மக்களே, இது இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்றைக்கி எரு வாடுறாங்க. எரு வாருது நாங்கள் கையால் வாரலைங்க, மிஷின் வச்சு தான், ஜேசிபி வச்சு தாங்க வரும். ஜேசிபி வாருது, முறத்தை வச்சு வாரி ட்ரக்கில் கொட்டுது பாருங்கள். முன்னெல்லாம் நாங்கள் வந்து பனியாள் வச்சுருப்போம், 4-5 பேர் வச்சு ட்ரக்கில் வாரி எடுத்துன்னு போய் கொட்டி எரு இறைப்போம் கழனிக்கெல்லாம். இப்போ மொத்தமே இயந்திரமாக மாறிடவே ஜேசிபி வச்சு தாங்க வாரின்னு இருக்கும் பாருங்கள். காலையிலேயே வந்துட்டாங்க. காலையிலேயே வேலையாக எரு இறைக்கிற வேலை தான். ஆல்ரெடி மொத்தம் 4 நடை எரு ஆச்சு. ட்ரக்கு எடுத்துன்னு போயிட்டு கழனியில் அங்கங்கே பிட்டாக கொட்டிட்டாங்க. அது வந்து நம்ம ஆள் வச்சு இறைச்சாலும் சரி, இல்லை நம்மளே போயிட்டு எருவை ஃபுல்லாக கழனி ஃபுல்லாக நம்ம எரு இறைச்சாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இது ஒரு நடைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு சரியாக தோராயமாக தெரியல. எல்லாம் என் கணவர் தான் பார்த்துக்கினாரு. யாருன்னா எவ்வளோ எரு இறைக்கிறாங்க, எவ்வளோ ட்ரக்கு ஏற்றுறாங்க வாரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணால் அடுத்த பதிவில் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்ட்டு இந்த வீடியோ கீழே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஒருவர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஒருவர்களே. பாருங்கள், நம்ம வீடு சுற்றி தான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வைக்கா போகிறது இந்த பக்கம் தண்ணி வேறு பிடிச்சின்னு துணி துவைக்கிற வேலை இருக்குது. எல்லா வேலையிலையும் இந்த ஒரு வேலையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். இயற்கை விவசாயம் தாங்க நாங்கள் பண்ணுறோம். இப்போ எரு வாரியாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்குது. நாங்கள் இது நடையும் எடுத்துன்னு போய் கொட்டியாச்சு, பரப்பியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஒருவர்களே.